Hello guys, welcome back to Devil Tamil Gaming and Fast. Sorry, நான் ரொம்ப நாளாக வீடியோ என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு புது கேமோட வந்திருக்கேன், which is Rally 1 Race to Glory. இந்த கேம் ஒரு ரேசிங் கேம் தான். நீங்கள் லாஸ்ட்டாக நான் போட்ட அந்த ராலி ஹாரிசானுக்கு நீங்கள் நல்ல வியூஸ் கொடுத்ததால் நான் இந்த கேமை ப்ளே பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸ்டியரிங் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டியரிங் ட்ரை பண்ணுவோங்க ஒரே ஒரு வாட்டி. ஓகே, இது பிரேக்கு, இது பூஸ்ட்டு. ஓகே, வா வேணடா ஸ்டியரிங் இப்படி திருப்புது. த்ராட்டிலே காணும். த்ராட்டில் ஆட்டணும் வராது போல இருக்குது. ஓ ஓ ஓ ஓ வேற லெவல் ஓ ஓ ஓ நான் ஒழுங்காக இதே வச்சிருக்கணும். ஓகே, ட்ரிஃப்ட் 800 பாயிண்ட்ஸ். ஊயா ஏறிக்கணும் பார்த்தீங்களா? இல்லை பாதியே சாம ஓட்டினேன், மீதி தான் நான் ஓட்டினேன். ஏன்னா நான் அந்த த்ராட்டில் மொத்தம் ஃபுல்லில் வச்சிட்றேன். ஏன்னா ஃபுல்லில் வச்சாதான் ஆட்டோவில் இருக்கிறத இதில் மாற்றிடுறேன், மேனுவலில். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ரேசிங் கேம்னா அது மாதிரி தானே இருக்கணும். அரேபியன் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு கண்ட்ரியா? அப்போ நான் இந்தியா தான். இந்தியா. ஸோ நம்மளோட வழக்கமாக நம்ம எப்பயுமே வைக்கிற பேர் தான் DTGF. ஓ 15 ஓகே, பேருங்க DEVII டெவில் தமிழ். நம்ம சேனலோட ஃபுல் பேரே வச்சுருவோங்க. ஓ அவ்வளோதானா? அப்படி இல்லை, என்ன பண்ணுங்க, தமிழ் கேமர் GAMER. அவ்வளோதான். இப்போ ஓகேல? ஓகே, பார்த்துட்டு க்ளாரி இராது. சரி இருங்க, உள்ளே போய் தான் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் மாற்றலாமா இல்லை வெளிலேருந்தே மாற்றலாமான்னு தெரியல. டூர் கார் செலக்ட் பண்ணிட்டு வேணாம், எனக்கு வேணாம், இது நல்லா பார்க்க. வேறு எல்லா காரையும் பார்ப்போம் கைஸ். அதில் எது நல்லா இருக்கோ அது மட்டும் வாங்குவோம். ஸ்பீடு 4 இருக்குது இதில். ஓகே, இந்த மஞ்சள் கலர் காரில் ஸ்பீடு 4.7, இது கம்மியாக இருக்குது. ஓகே, இது ஓகே, எல்லாத்துலேயும் அதே தான் கேஸ் இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் எனக்கு பார்க்க பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது அப்படியே. ஆனால் இந்த மினி கூப்பர் மாதிரி இருக்குது பார்க்க. நமக்கு 45,000 இருக்குது. இதெல்லாம் வாங்க முடியாதா? ஓணும். சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே கார் தான். இது 3 ஒரே கார் மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்க. ஸோ ஐ திங்க் இந்த மஞ்சள் கலர் போகலாம், செமையாக இருக்குது பார்க்க. காரு 38,000 பார்த்தீங்களா? அதெல்லாம் 34, இது மட்டும் 38. ஓகே, தேங்க்யூ. இந்த கேமில் எனக்கு எதுவும் அவ்வளோ தெரியாது கைஸ். ஸோ அதனால் நானும் இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். எப்படி இருக்குன்னு தெரியாது, சும்மா விளையாடுவோன்னு தான் வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இனிமேல் நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுவேன்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம்தான். ஓகே ஓகே, டாப் 3ல் வரணும். ஓகே, ஓகே. ரேஸ் டு க்ளாரிங்கிறது ஒரு சாம்பியன்ஷிப் போல இருக்குது கைஸ். ஐயோ, அதை நாம் ஜெயிக்கணும். அதுக்காக தான் இப்போ நாம் அதை பிடிச்சிக்க கூடாதோ. ஐயோ போனோம். வாவ், ஸ்டேரிங் வச்சு விளையாடுறது நல்லா இருக்குது. அது ஏன் மைனஸ்ன்னு காட்டுது? அது எனக்கு புரியலை. நம்ம அந்த டைமுக்குள்ளே போகணும் போல இருக்குது. ஐயோ, நாமளும் டைமை தேவையில்லாமல் ஆட் பண்ணி விட்டோம். டைம் குறையுன்னு பார்த்தா ஆட் ஆகுது.
பார்த்தீங்களா கைஸ்? சரியா எப்படியும் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் நினைக்கிறேன் டாப் 3க்குள்ளே. ஏன்னா அந்த மேலே இருக்க இந்த டைமர் ஃபுல்லாக முடியலை. ஸோ அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ராஃபி பார்த்தீங்களா? டெவில் தமிழ் கேமர் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வெளில வரணுமா இல்லை வேறு என்ன பண்ணணும்? ஓ ஸ்டேஜ் 2. ஓ இதில் அப்போ ஒரு ஸ்டேஜாக இருக்கும். நம்ம அந்த ஒன்று முடிச்சுட்டு போகணும். ஓ ஓகே ஓகே நான் வண்டர்ஃபுல். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே மட்டும் இந்த இதில் நான் மாற்றணும். ஆமாம் எனக்கு ஒரு டவுட் இல்லை, பிளேயர் வரவே மாட்டேங்கிறானுங்க. இது ஒரு நிமிஷம் செட்டிங்ஸில் போயிட்டு எங்கள் ஆட்டோ த்ராட்டில் ஆஃப் பண்ணிவிடு. அப்புறம் நமக்கு பட்டனே கரெக்டாக இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் போடு திருப்ப. ஐயோ திருப்பிடுறா ராசு. ஓய்யோயோ ரொம்ப திருப்பிட்டேன். டைம் ஆயிடுச்சு. ஓடு அடிச்சு தான். இப்போ என்ன கைஸ் மழையில் அடையப்பா மழையில் கிளைமேட்டே சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது இந்த கேமு. நோ நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க கைஸ். நல்லா இருக்குது கேம் பார்க்கவே. ஓகே வண்டியே போ. என்னாச்சு இப்போ? என்னாச்சு கைஸ்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லோரும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் என்னாச்சுன்றது. எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இப்போ என்ன ஏதோ ஒன்று ஆயிடுச்சு பார்த்துருங்க. அதை நம்ம பிடிக்கலனாலுமே அது ஆகுது கைஸ். அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வேறு நான் போய் இடிச்சுக்கிட்டு இருக்கேனே. இடிக்காத அடப்பா தடே. நோ டைம் ஆக போகுது. ஓடு. ஐயோ நான் மாசாக தான் கேஸ் முடிப்பேன். இது ரிவர்ஸில் தான் நான் போய் முடிப்பேன். பார்த்து சரி விடுங்க, இப்படியே முடிப்போம். ஈவெண்ட் ஃபெயில்டா? நோ நம்ம ஸ்டைலாக பார்க் பண்ணுறேன்ட்டு ஃபெயில் பண்ணிட்டோம் மிஸ்டேக். இது தேவையா? ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு அதான் கைஸ் மைண்ட் வாய்ஸு ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. எதுக்கு கைஸ் நான் ஸ்டேரிங்காக வச்சுக்கிறேன். ஸ்டேரிங் நல்லா இருக்குது பார்க்க. இந்த கேமில் ஃப்ரீ மோட் இருக்கான்னு தெரியல. நான் அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு மெனு காட்டினானுங்க. அந்த மெனுவில் வேறு நான் ஒழுங்காகவே ஒன்றும் எதுவும் பார்க்கல. நம்ம போய் செட்டிங்ஸில் போய் ஸ்டேரிங் வைப்போம். ஓகே வீலு ஓகே வேறு வால்யூம் கொஞ்சம் வச்சுப்போம். ஆட்டோ ஹேண்ட் பிரேக் வேணும், நாமளே வைப்போம். பிரேக்கிங் அசிஸ்ட் அது இருக்கட்டும், அதுதான் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஹேண்ட் பிரேக் வச்சதால் இதான் இப்போ தான் கேம் ஆகிடுது. கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ ஓட்டுறா வண்டி அடிச்சு இதான் ரேசிங் கேமுங்கிறது. இப்போ போட்டு பாருங்க வண்டி மாசா எப்படி போகணும். இந்த கேம் மாதிரியே நம்ம ஓட்டோன்னா கன்ஃபார்ம் சூப்பராக இருக்குங்க இந்த கேமு. ஏன்னா நான் சும்மா சரி பிக்சர்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. சரி ஏதாவது பிசி கேமோட கொடுத்து வச்சுருப்பானுங்க நினச்சேன். ஆனால் நான் நினச்சதாவே இவங்க மாசாக கொடுத்து வச்சுருக்காங்க. மாசாக தான். ஏன்னா லிட்ரலி இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த வாட்டி நம்ம கரெக்டாக போகணும் கைஸ். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஆக்சுவலி இந்த ரேஸே முடிஞ்சிடும். ஸோ ஐயோ டைம் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஃபெயில்டு கைஸ். வி ஆர் ஃபெயில்டு டு டூ த சேலஞ்ச். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சே ஈவெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படி இல்லையே. போன வாட்டி இதே ஒரு நிமிஷத்தில் ஓகே அப்போ 1 minute 20 seconds கிட்ட ஆயிடுச்சு. அப்போ இது ஏதோ ஒன்று நமக்கு ஏதோ ஒரு கான்செப்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அது மட்டும் எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு வந்துட்டேன் 2-3 சேர்த்து. வேறு லெவல். அதாவது அந்த ரேஸ் வந்து குறைஞ்ச டைமில் முடிக்கிறது. ட்ராஃபி 10 எதாவது கொடுக்குறது இதே கொடுப்பான். அதுக்குன்னா ஆடு பார்க்கணும். ஏன் ஆட் பண்ணணும்? இந்த மாதிரி கேம்னாலே ஆடு பார்க்கறது தான் கேஸ் ஒரு கடுப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு சரிங்க நான் வெளில வரேன். ஈவெண்ட்ஸ் இருக்குது. குயிக் விஷன். இத்தனை மூடு இருக்குது பாருங்க. அதாவது இது விஷன் 2026 வேறு. அப்புறம் இந்த
ரேசஸ் வேறு, அது இது ஒன்று. ஈவெண்ட்ஸ் ஒன்று இருக்குது, கலெக்டர்ஸ் கார்னர் ஒன்று, குவிக் ரேஸு. அது என்ன குவிக் ரேஸ் பார்த்துருவோமே. நெக்ஸ்ட் பார்ப்போம் கைஸ். ஈஜிப்டில் வா ஃபஸ்ட் ரேஸே ஈஜிப்டு. அது எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே. இதாவது பிளேயர்ஸ் இருப்பாங்களா இல்லை இதுவும் நான் மட்டும்தானே? என்னடா இந்த கேமில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கைஸ் பிடிக்கல. நாம் மட்டுமே ஓட்டின்னு இருக்க மாதிரி இருக்குது. மற்ற ரேசர் யாரையுமே கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த கேமு. ஓ ஈஜிப்டில் அப்படியே பண்ணியிருக்கானுங்களே ஈஜிப்ட் மாதிரியே, வேறு லெவல் கைஸ். அதில் ஆக்சுவலி நான் நிறைய இடத்தோட பிக்சர்ஸ் பார்த்தேன். பிக்சர்ஸ் நிறைய சும்மா சூப்பராக இருந்தது. ஓ நோ 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 திருப்ப ரைட்டு லெஃப்ட். இது இப்போ என்ன கரெக்டாக பச்சை கலரில் வந்துடுது. இந்த கேம் கான்செப்ட் எனக்கு இன்னும் புரியல வயசு. இந்த டைமர் மட்டும்தான், அது மட்டும் என்னென்னு கற்றுக்கணும். பொறுமையாக கற்றுக்குவோம். ஐயோ கோடு வெறித்தனம். ஓ நோ 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 நோ. ஓ நான் இடிக்கும் நினைக்கிற இடத்துல எதுவுமே இடிக்கல கைஸ். பார்த்தீங்களா, இதான் நம்ம ப்ரோ டிரைவிங் ஸ்கில்லு. ஆஹா, நான் எதிர்பார்த்ததோடு நான் ப்ரோ டிரைவரை தான் பேசியிருக்கேன். எனக்கு இந்த ப்ரோ டிரைவிங் ஸ்கில் எனக்குள்ளே இத்தனை நாள் இருந்திருக்குங்கிறது எனக்கு இது வந்துடுறேன். ஸோ அந்த ஆக்சுவலி நான் ரேலி ஹாரிசன் என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். அது என்னென்னா எனக்கு ஏதோ கிளிச் ஆகி தொலைஞ்சிருச்சு கைஸ் அந்த கேமு. அது என்னன்னா வந்து கிளிச் ஆகி எனக்கு எந்த காரெல்லாம் டக்குன்னு எக்கச்சக்கமாக அப்படி இன்வென்ட்ரிக்கு வந்தது. இன்வென்ட்ரிக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா இன்வென்ட்ரிக்கு வந்துடுச்சு நிறைய கார் எக்கச்சக்கமாக. அதுக்கப்புறமா பார்த்தா வந்து இது அதுக்கப்புறமா வந்து என்ன ரிப்பேர்னு காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து இப்போ இதுக்கு வேறு டைம் ஆகுமா? ஸோ இருங்க கைஸ், இது வெயிட் பண்ணுவோம் நம்ம இதுக்காக. ஸோ கைஸ் இப்போ கார் வாஷு ரிப்பேர் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சொல்கிறேன் கைஸ் என்னாச்சுன்னா வந்து ஆக்சுவலி வந்து நான் அந்த கேம் வந்து திடீர்னு கார்லாம் வந்துச்சு. ஏதோ ஒன்று கிளிச்சா இல்லை என்னன்னு தெரில, வந்துச்சு கார்லாம் எக்கச்சக்கமாக டக்கு எல்லா காரும். அதுக்கப்புறம் திடீர்னு என் டிராஃபியில் இருந்து என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே போய் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஓ நம்ம அங்கே பார்த்ததுலேயே ஒரு மஞ்சள் கலர் கார் ஒன்று. ஓகே, இவனுக்கும் நமக்கும் தான் காம்படிஷன். ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் நாம் மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கூட சேர்ந்து இன்னொருத்தனும் கார் ஓட்ட போகிறான். வச்சு அவன் பேர் தெரியல, அவன் பேர் பார்க்க மாட்டேன். பெஞ்சமின் 6989. நாங்கள் வரத்தா பெஞ்சமினே, நம்மளை குறைச்சிட்டே வரட்டும் கைஸ் அந்த பையன். இடிச்சிட்டனே பெஞ்சமின் பின்னாடி இருக்கணும். ஓ நோ 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 நம்ம இடிக்க அவன் நம்மளை தாண்டி போயிட்டான். டேய் பெஞ்சமினே கொஞ்சமாவது இடிடா, அவன் இடிக்காமல் ஓட்டுறான் கைஸ். ஐயோ என்ன கைஸ் ப்ரோ ஸ்கில்ஸ் போயிடுச்சா? ஓ 2 லேப்பா, கவலை இல்லை. அப்பனா உன்னை ஓவரத்தை கிடைச்சிக்கிறேன்டா. ஐயோ 1 லேப் அதுக்குலையா தம்பி? வழி ஓ வேறு லெவலில் பண்ணின்னு இருக்கேன் கைஸ். அவன் நம்மளை விட 9 மீட்டர் தள்ளி இருக்கான், 16 மீட்டர். அப்படியே இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓ நோ 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 நோ. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அதிகமாகுது. And we are the first to win the match guys. பாவம் பெஞ்சமின் 6989 அவுட் ஆகிட்டான். நான் நடுவில் கரெக்டாக அவன் ஓவர்டேக் அடிச்சுட்டான். நான் அதுக்கப்புறம் ஓவர்டேக் அடித்து வந்துட்டேன் பார்த்தீங்களா கைஸ். ரீஃபில் என்ன ரீஃபில்? ஓ ஓகே, இப்போ நான் வெளில வந்துட்டு வெர்சஸ் 330 போனால் வந்து ஏதோ ஒன்று போல கிடைக்கும் போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் போயாச்சு. இப்போ இந்த கலெக்டர்ஸ் கார்னர் அது என்னன்னு போய் பார்த்துருவோம் கைஸ். எல்லாத்தையும் போய் பார்க்கணும்ல, அதுக்கு என்ன இவ்வளோ நேரம் லோடிங் ஸ்க்ரீனு. ஸோ அதனால் என்ன வந்து இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஓகே அதனால் வந்து கைஸ் அந்த இந்த கேம் மட்டும் என்ன பண்ண சொல்லாதீங்க, ரேலி ஹாரிசன். அது எனக்கு கிளிச்சாகி ஏதோ ஆகிட்டு வந்துச்சு. சரி அடுத்து ஈவெண்ட்ஸுக்கு போய் பார்ப்போம். ஈவெண்ட்ஸ் 3 days தான். 3 days முடிய போதும் இதெல்லாம். ஓகே வேர்ல்டு ரேலி டோட்டல் ரேசஸ் 4, ரெக்வயர்ட் லெவல் 6. நம்ம லெவல் என்ன?
நம்மளால இதெல்லாம் போக முடியும். அதான் பார்த்தேன். லெவல் 1க்கு ஏதாவது இருக்கா பாரு. லெவல் 3, லெவல் 5. ஓகே கைஸ், வெளில வந்துடும். நமக்கு எதுவும் செட் ஆகாது. ஓகே, இந்த வெர்ஷன் அதுவும் இன்னும் வரல. சரி கைஸ், நம்ம பேசாமல் இந்த வெர்சஸே போவோம். இது நல்லா இருக்குது இந்த கேம். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா நம்ம மட்டும் விளையாடாமல் நம்ம கூட இன்னொருத்தனும் உட்காந்து விளையாடுறான். யாரா வர போகிறதவன்? சர்ச்சிங் ஃபார் அன் ஆப்போனண்ட். தம்பி ஆப்போனண்ட்டு எப்பாவும் அந்த நீல கலர் கார் கைஸ். இது நம்மளை விட பயங்கரமாக வேணா பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த கேம் நல்லா தான் இருக்குது. இதை நான் வீடியோவை அதோட கைஸ் நான் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ஸ் வீடியோ வேறு வச்சுருக்கேன். அதுக்கு கண்டென்ட் இனிமேல் தான் தேவைணும். ஸோ அதனால் அந்த ஃபேக்ஸ் வீடியோவும் எடிட் பண்ணி இன்றைக்கே நான் போட ட்ரை பண்ணுறேன். தம்பி ஏய் தம்பிடே ஓடுறதான் அவனு. ஓ நோ 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 நோ. ஏய் சின்னி சன்னி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுங்களா சின்னி? அவன் பாருங்க சிரிச்சிட்டே வரான் நம்மளை. ஆக்சுவலி நாம தான் அவனை இடித்தோம். அது அப்படியே பாயிண்ட்டை மாற்றி சொல்லிட்டுருவோம். அச்சோ சார். போடா வெளில போடா. நல்லா இருக்குது கைஸ். இந்த கேமில் மழை கிளைமேட் இருக்குது. நான் கேமரா எங்களே மாற்றலையே. ஓ ஃபஸ்ட் பர்சன் வியூ உள்ள போல இருக்குது. ஐயோ டேய், ஆனால் பின்னாடி வந்து அவன் அடிக்கிறான். ஐயோ வண்டி ஸ்லோவாகிடுச்சு. அவன் முன்னாடி போயிட்டான். இன்னும் ஃபஸ்ட் லேப்பே முடியல. அப்போ கவலை இல்லை, இது கொஞ்சம் பெரிய ரேஸ் தான் கைஸ். நான் பாருங்க, இன்னும் ஃபஸ்ட் லேப்பே முடியலை. ஐயோப்பா, கொஞ்சமாக இருக்காமல் ஓட்டணும் கைஸ். நம்ம அந்த ரேலி ஹரிசனில் இடிச்சு ஓட்டி இது நம்ம அப்படியே இடிச்சு ஓட்டுறோம் பாருங்க. சரி, இந்த 3 கேமரா தானா? சரி கைஸ், நம்ம இந்த வாட்டி இடிக்காமல் ஓட்ட ட்ரை பண்ணுவோம். சின்னி நீ காலிடா, என்னையே இடிச்சிட்டலடா. இதுனா நாம் இடிச்சோன்னா நம்ம வண்டி குறைஞ்சிடும். வாடா சன்னி ஐயோ சின்னி. ஓனோ கைஸ், அந்த சின்னி முன்னாடி போயிட்டானே. இதுதான் ஒழுங்கா நாம நேரம் நம்ம ரேஸை ஓட்டணுங்கிறது. இடிச்சு ஓட்டணும் பாருங்க. நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டோம். என் வண்டி போக மாட்டேங்குதே. வண்டியே போ நாம தான் ஜெயிக்கணும். உன்னாலே முடியாது என்று சொல்லி நம்ம வண்டியே. ஐயோ, அவன் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சுட்டான் அவன். அவ்வளோதான், அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் உனக்கு. இந்த பாருங்க, அவன் முடிச்சுட்டான் ரேஸு. கடுப்பு கைஸ். சரி விடுங்க, ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸை ஒரு சில ரேஸில் தான் வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? லூஸ் தெரியுது எனக்கு. நான் லூஸ் ஆகிட்டேன்னு. சரி ஓகே கைஸ், நான் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் பிளேல உங்களை சந்திக்கிறேன். Until this, bye from Devil Tamil Gaming and Facts. ஸோ நம்ம சேனல் இப்போ 542 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிங்கன்னா கூட நம்ம சேனல் சீக்கிரமாக 1K ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். For more videos, subscribe and watch the channel guys.